வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் தரா சேஷ்யாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு 45 நிமிடங்கள் நேற்று இரவு முழுக்க என்ன நடக்குங்கிற மாதிரிதான் போச்சு. தாவேக்காவை ஏன் அடைக்கல, திமுக அதிமுக கூட்டணி இதெல்லாம் போயிருந்தாலும் கூட இப்ப கவர்னரை சந்தித்து ஒரு 45 நிமிட உரையாடலை நிகழ்த்தி விட்டு தாவேக்கா தலைவர் வெளியே வந்திருக்கிறாரு. என்ன சிக்கல் இருக்கு சார்? எதனால இப்படி போயிட்டு இருக்கு? இப்படி பாக்குறீங்க? ஒரு சிக்கல் இல்லைங்க. ஆர்லேக்கர் ரவி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில பயணச்சீட்டு வாங்கிட்டாரு, அவ்வளவுதான். அதான் இதோட சிக்கல். அவரோட முன்மாதிரி யாருன்னா நம்ம பழைய ஆளுநர் ரவி தான். அப்போ அதே ரூட்ல பயணம் போறது ஆளுநருக்கு நல்லது இல்லை. இதுல ஆப்ஷன் லிமிட்டட். 3 கட்சி, ஒரு கட்சி 100 சொச்சம் வச்சிருக்கு. அடுத்த 2 கட்சியும் சேர்ந்தாலும் மெஜாரிட்டி மார்க் வரல. அதாவது அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் நீங்க சேர்க்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியெல்லாம் போயிருச்சு அந்த பக்கம். அப்புறம் பாமக என்ன முடிவு எடுக்கணும் யாருக்கு தெரியும்? 2 பிரதான கட்சிகளும் வைத்திருக்கிற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 101 தான் வருது. உதயசூரியனும் ரெட்டையிலை. அப்ப அவங்களுக்கும் மெஜாரிட்டி மார்க்கு கிடையாது. அவங்க நாட் இன்ட்ரெஸ்டட் சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக தலைவர் காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியை படிச்சு பார்த்தா நான் 6 மாசம் டைம் கொடுக்குறேன், அவங்க 6 மாசம் ஆட்சியை நடத்தட்டும், அதுக்கு பிறகு பாத்துக்கலான்ட்டாரு. சோ எதிர்கட்சி தான் ஒரு காமராஜர் ஸ்டேச்சர். ஆமா, 6 மாசம் டெக்னிக்கல் யூகத்துல 6 மாசம் ஜாஸ்திங்கிறது என் கருத்து சொல்லிட்டாரு. அப்போ ஆளுநர் என் விருப்ப உரிமைன்னு சொல்றது, அவர் விருப்ப உரிமை மக்களுக்கான அரசு உடனே பதவியில் அமர்த்துவதா, இல்லைன்னா சட்ட நுணுக்கங்களை எல்லாம் காட்டி காட்டி முடக்குவதா? எது விருப்ப உரிமை சொல்லுங்க? யார்கிட்ட சம்பளம் வாங்குறாரு அவரு? சரி, மக்கள்கிட்ட வாங்குறாருங்க அவரு. ஒரு 6 மாசம் கவர்மெண்ட் இல்லைன்னா அவர் ஆளுநர் முதலமைச்சரா இருக்கலாம்னு நினைக்கிறாரா? சேம் இது ரவி டிரான்ஸ்போர்ட். இது பெரிய தவறு. என்ன காரணம்னா 2 வழக்கால தெளிவா இருக்குது. கோவா வழக்குல என்ன? கோவா வழக்குல 2 தரப்பு இருக்கு. அதுல பிஜேபிக்கும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியில கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பிஜேபி அவர் ஆட்சி அமைக்க அழைத்தார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, எந்த அரசு நிலையான அரசா இருக்கணும் யூகிக்க வேண்டியது என்னோட விருப்ப உரிமைனாரு. சுப்ரீம் கோர்ட் அதை ஏத்துக்கிடுச்சு. அது வேற மேட்டர். இந்த இடத்துல அப்படியான ஒரு வாய்ப்பே ஆளுநருக்கு கிடையாது. மிக விரைவாக ஒரு கடிதம் கொடுக்கணும். மேலும் மேலும் அவர் டிலே பண்றது அப்படிங்கிறது, அவர் அதிகார நந்தியாக மாற முயற்சிக்கிறார், ஆளவந்தாராக மாற முயற்சிக்கிறார், அல்லது பிஜேபி விளையாடுது. இன்னும் ஆன்டி பிஜேபி ஃபீல் தான் தமிழ்நாட்டில் வரும். சரி, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாச்சுங்க. அவங்க கிளீனா அந்த மேண்டேட் கிளியரா இருக்கு. ஒரு கட்சி அதுக்கு மெஜாரிட்டி கிடையாது. மிச்சம் 2 கட்சியும் சேர்ந்து அந்த ஒரு கட்சியை கண்ட்ரோல் வச்சுக்கணும். இவ்வளவுதானே பாயிண்ட். மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி நடத்த முடியுமா? தாராளமா முடியும். ஃப்ளோர் கோஆர்டினேஷன் தானே. மெஜாரிட்டி இல்லாம எத்தனை ஆட்சி நடந்துச்சு மத்திய அரசாங்கத்துல? சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா கட்சி தலைவர்களையும் கலந்து ஆலோசிக்கணுங்கிற மரபு கிரியேட் ஆகுறது நல்லதா கெட்டதா? ஜனநாயகத்துக்கு நல்லது, ரொம்ப நல்லது இல்ல அது. தமிழ்நாடு அந்த பரிசோதனை நம்ம இது வரைக்கும் நம்ம செய்யல. இப்ப செய்யறோம். காலம் மாறிடுச்சு. மிடில் கிளாஸ் ஆங்கரை ஆளுநர் சம்பாதிக்க கூடாது. அது பிஜேபிக்கு நல்லது இல்ல. சரி, இதுல நல்லா தெரியுது. மிடில் கிளாஸ் இன்னும் சொல்ல போனால் லோயர் மிடில் கிளாஸ், கொஞ்சம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தெரியல நமக்கு. இவங்க பெரும்பாலும் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க கோபத்தை வெளிக்காட்டவே மாட்டாங்க. ஓட்டு சீட்ல தான் காட்டுவாங்க. கிரேட் இந்தியன் மிடில் கிளாஸ்னு ஒரு புத்தகங்க 1996-97 ஜெயலலிதாமா இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்திருக்கு, எனக்கு வாங்கி அனுப்ப சொல்லுங்க நாங்க. அப்புறம் நான் இகின் பதம்ஸ்ல போய் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு இந்த புக்கு. எத்தனை வருஷம் முந்தி பாருங்க, 30 வருஷம் முந்தி. அப்புறம் எனக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு மேல ஒரு குறிப்பு எழுதி வச்சேன். இது அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புறேன், நான் எனக்கு ஒரு காப்பி வச்சிருக்கேன். புஸ்தகம் மாதிரிலாம் இப்போ ஒதுங்க வைக்கும் போது பார்த்தா ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி அந்த புக் கிடைச்சது. மிடில் கிளாஸ் எப்போதுமே கோபத்தை பல ரூபங்களை வெளிக்காட்டுவாங்க. ஆனா ஒரு காலகட்டத்திலையும் அவங்க ரோட்ல இறங்கி மறியல் பண்ண மாட்டாங்க. தண்ணியே இல்லைன்னாலும் காலி குடங்களோட சாலை மறியல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க மிடில் கிளாஸ் கீழே தான் இருப்பாங்க. இது மிடில் கிளாஸ் சுவாபம். அவங்க ஓட்டு போட்டாங்க. அந்த அரசு விரைவாக வரணும்னு தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு குறுக்க நிற்கிறதுக்கு அர்லேக்கர் யார்? அப்போ பெரிய தவறு பண்றாங்க. மிடில் கிளாஸ் ஓட்டு வங்கியை நம்பி தான் பிஜேபியும் இருக்கு. அப்ப பிஜேபி ஆளுநரை வச்சு தன் விரலால் தன்னை குத்திக் கொள்கிறது. ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களை குத்துகிறார். சம்பளம் வாங்குறது இங்க சம்பளம் வாங்குறாரு, அவரே எஜமானர்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்ச கவர்மெண்ட்டுகள் தான் கவுந்திருக்கு இன்னைக்கு. விரைவாக அவர் கடிதம் கொடுத்துருவாருன்னு நான் நம்புறேன்.
கடிதம் கொடுக்கல அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போறது வழி. நான் நேற்றே வந்து என்னோட தொலைக்காட்சி பேட்டியில தெளிவாகவே சொன்னேன். ரொம்ப தூரம் அலையவே வேணாங்க. ஆளுநர் மாளிகை நீண்ட நெடிய படிக்கட்டுகள்ல எதுக்கு ஏறிட்டு கிடக்கணும்? காலையில 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மென்ஷன், மூத்த வழக்கறிஞர், தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் கவலையாக இருக்கிறதுன்னா உடனே அவங்க விசாரிக்க போறாங்க. பயந்துருவாரு, ஒரு டர்ராயிருவாரு அருளேகர். இல்ல என்டிஆர் மாதிரி எல்லா எம்எல்ஏயும் கூட்டிட்டு நான் டெல்லிக்கு போறேன்னு அறிக்கை விட்டா போதும். விஜய்க்கு அந்த அரசியல் துணிச்சல் இல்ல. அதான் இதுல இருக்கிற சிக்கல். இதுவே வந்து திமுக இருந்தா அரசியல் துணிச்சலை காட்டியிருக்கோம். இதை வாதத்துக்கு எடுத்துக்கோம். இதே நிலைமையில திமுக இருக்குன்னு வச்சுக்கோம். இதே மாதிரி 108 எம்எல்ஏ தான் இருக்காங்க, வேற யாரும் கொடுக்கல. மற்ற கட்சிகள்லாம் வந்து ஆதரவளிக்க தயாரா இல்லை. அப்போ என்ன பண்ணுவார் ஆளுநர்? அழைக்க மாட்டாரா? அழைக்கலன்னா திமுக அதை எப்படி டீல் பண்ணும்? டெல்லி போவாங்க, இல்லன்னா இங்க கூட்டணி கட்சிகளை விட்டு ஆளுநர் மாளிகை முற்றுகை இந்த மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. பண்ணதானே செய்வாங்க. விஜய்க்கு வந்து அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அவரோட எம்எல்ஏக்களே உண்மையிலே யாருன்னே யாருக்கும் தெரியல, அது வேற விஷயம். அப்ப அவருக்கான அந்த பொலிட்டிக்கல் கான்பிடன்ஸ் இல்ல. அதிகாரிகள் வழிகாட்டுதல் வந்து டெல்லியை போச்சுக்கிட்டு எந்த அதிகாரியும் வழிகாட்டவே மாட்டாங்க. நாளைக்கு அவன் டெல்லி வேலைக்கு போவான். அதிகாரியை நம்பவே கூடாதுங்கிறதாக அரசியல்ல முதல் பாடம். அதிகாரியை நம்பி தானங்க மு.க. ஸ்டாலின் தோத்து போனாரு. நம்ம வந்து கட்சிக்காரன் வியர்வை நம்பணுங்க. கார்பரேட் தரவுகளை நம்பி பயனே கிடையாது. அண்ணாவோட கட்சி வந்து கட்சிக்காரன் வியர்வை நம்புமா, வேர்வையை நம்புமா, கார்பரேட் டேட்டாவை நம்புமா? எங்க காலத்துல என்ன டேட்டா இருந்துச்சு? ஆமா, கண்டிப்பாங்க. இன்புட் அவன் சொல்லுவாங்க. சரி, காமராஜர் அவ்வளவு பெரிய ஆளுங்க. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சத்தியமூர்த்தி பவன் வெளியில இருக்கிற அந்த படிக்கட்டுல உட்காந்துருவாரு. யார் வேணாலும் போய் என்ன வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். இதெல்லாம் 62 63களில் பார்த்த விஷயங்கள் தான் இதெல்லாம். கலைஞர் அப்படிதான். காலையில 4:30 மணி 6 மணிக்கெல்லாம் போன் அடிச்சு பேசுவாரு. பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாரு யார்கிட்ட எல்லாம் கேட்கலான்னு. அவங்களாம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டாங்க, பதவி சுகத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா ஃபேக்ட சொல்லுவாங்க. இது அவரோட எண்ணம். அப்படி இவர் ஆள் வச்சிருக்கணுங்க. அது இனிமேல் கிரியேட் பண்ணுவாரா என்னமோ எனக்கு தெரியாது. இல்ல இவர் என்ன பண்ணிருக்கலாம்? இவரு யங்ஸ்டர் தானே, இவரு 50 வயசு தானே, அனுபவம் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, மக்கள் பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல, எல்லா தலைவர்களையும் போய் பார்த்து மக்கள் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்த முதலமைச்சர் தானா, எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டிருந்தாருன்னா எங்கேயோ போயிருப்பாரு. ஒன்றும் செய்ய வேணாங்க, ஜஸ்ட் ஒரு கர்டசி. மூத்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில் இருந்திருக்காரு, இத்தனை வருஷம் எதிர்கட்சி தலைவர், அவரை போய் பார்த்துருக்கலாம். மு.க. ஸ்டாலினை போய் பார்த்துருந்துருக்கலாம். எத்தனை பேர் ஆசிரியர் வீரமணியை பார்த்துருக்கலாம். அவர் கொள்கை தலைவர்னு சொல்றாரு, பெரியார் தானே ஒரு கொள்கை தலைவர். அப்புறம் திக எங்க போகும் சொல்லுங்க? அப்ப திக கொள்கை தலைவரோட இயக்கம் கிடையாதா? அப்படியே போய் பெரியார் நினைவிடத்துல வந்து அஞ்சலி செலுத்திட்டு வீரமணி ஐயாவை பார்த்துருக்கலாம்ல. சரி, அது வந்து ஒரு வகையான, அது எப்படி சொல்லுங்க, ஒரு வகையான அரசியல் சாமர்த்தியங்க அது. அந்த அரவணைக்கிறது அப்படிங்கிறது அது வேறொரு செய்தியாகவும் இருக்கும். நேரடி பகை இல்லைங்கிறதே பாஜகவுக்கான செய்தி. தேர்தல் வரைக்கும் தாங்க நேரடி பகை எல்லாத்துக்கும். ஊர்கள்ல இப்போ 2-3 கட்சியும் ஒவ்வொரு அணியில் நின்று தானே போட்டி போட்டிருக்கோம். ஆனா தேர்தலுக்கு பிறகு அதை மனசுல வச்சிருக்காங்களா என்ன? கண்டிப்பா இல்ல சார். அவர் அலெக்சாண்டரும் அல்ல, நான் போரஸ் மன்னரும் அல்லன்னு கலைஞர் சொன்னார்ல. அவர் அலெக்சாண்டரும் அல்ல, நான் போரஸ் மன்னனும் அல்ல. அப்புறம் வந்து ஊர்ல பிறகு எப்படி நம்ம வாழ முடியும்? முதல்ல ஒரு கிராமத்துல பகிச்சுக்கிட்டு சென்னையில கூட வாழ்ந்துடலாங்க, ஊர்ல எங்க வாழ? அப்ப விஜய் வந்து இன்னும் அந்த ரேஞ்சுக்கு அவர் வரல. வருவாரா இருக்கும், அது எனக்கு தெரியாது. ஆனா விஜய் சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு விட மாட்டாங்க. அதான் அதோட சிக்கல். சார், இப்ப ஒருவேளை காங்கிரஸ் உள்ள வந்ததுனாலதான் இந்த ஒரு முரண் அப்படிங்கிறது பாஜக தரப்பில் இருந்து வெவ்வேறு விதமா வெளிப்படுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா பாஜக தரப்புல ஒரு 6 மாசம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாரும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பேசுனதுல இருந்து இந்த ஒரு டிரான்சிஷன் அப்படின்னா அந்த இடத்துல பொலிட்டிக்கலி ஒரு தவறு பண்ணிட்டாரா, இல்ல காங்கிரஸ கடைசியா கூப்பிட்டு இருந்தா கரெக்டா இருந்திருக்குமா? எப்படி பாக்குறீங்க? காலையில சன் நியூஸ்ல என்கிட்ட கேட்டப்ப இதே கேள்விதான் கேட்டாங்க. அப்படிதான் புரிந்து கொள்ளப்படும். இது பொதுஜனமா அப்படிதான் நினைப்பாங்க. பிஜேபி வெறுப்புணர்வு தான் இதுல அதிகப்படும். அப்போ காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டதுல விஜயும் ஒரு தவறு, அது டாக்டிக்கல் பிளண்டர் தான். ஏன்னா அவர் முதல்ல ஆட்சியை அமைப்பதற்கான அழைப்பிதழை பெற்ற பிறகுதான் வந்து அதெல்லாம் செய்யணும். செய்யல. பதவியேற்புலாக்கு அவ்வளவு படபடமான ஏற்பாடெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா அவர் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது.
ஃபுல் மெஜாரிட்டியோட 184 சீட்டோட கலைஞர் மாதிரி ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா அது ஓகே. இப்ப எதுக்கு நேரு ஸ்டேடியம்? ஓசப்படாம கவர்னர் மாளிகையில பதவியேற்பு விழா வச்சுட்டு எம்ஜிஆர் 77 அப்படித்தாங்க செஞ்சாரு. அங்க நடந்தது பதவியேற்பு விழா, இங்கு உங்கள் முன்னால் நான் பதவியேற்பதான் எனக்கு பெரிதுன்னு அண்ணா சிலைக்கு முன்னாடி வந்து மவுண்ட் ரோட்ல நின்னுட்டாரு. ஏனியை கொண்டு வந்தாங்க, மேல ஏறி நின்ட்டாரு. ஜன திரளா குமிஞ்சு கிடக்குதுங்க. படங்கள் இருக்கு இன்னமும் அதுக்கெல்லாம். சரி, இது வந்து தலைவர்களுக்கு அந்த வகையான ஒரு அரசியல் சாமர்த்தியம் வேணும். சினிமால இருந்து வந்திருக்காரு, அவருக்கு அரசியல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. அப்ப சினிமா ஹீரோ மாதிரி நம்ம போனா வந்து அப்படியே கவர்னர் வந்து மகிழ்ந்துருவாரு, இல்ல நம்மளை பாக்குறதுக்கு கவர்னர் ஓடி வருவாருன்னு அவர் நினைச்சிருக்கலாம். இங்க வந்து ஆளுநர்கள் அப்படி கிடையாது. இவங்க வந்து ட்ரபிள் கொடுப்பாங்க. காங்கிரஸா இருந்தாலும் இந்த ட்ரபிள் கொடுக்குங்க. அதுல எல்லாம் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணுதான். எங்கெல்லாம் ட்ரபிள் கொடுக்க முடியும்னு பார்த்து ட்ரபிள் கொடுப்பாங்க. அப்ப நமக்கு ட்ரபிள் கொடுக்க விடாதபடி நம்ம எப்படிங்க அடிக்கிறது? ட்ரபிள் கொடுத்தா அவ்வளவுதான், தாங்க மாட்டீங்க. பாட்டு மட்டும் பாடினா பத்தாது, நீங்க சொல்லணும் தாங்க மாட்டீங்க நீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். இல்லைன்னா டெல்லி ஒவ்வொரு இடத்துலயும் தலையிடுங்க. அப்புறம் விஜய் வந்து குனிஞ்சு 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 காணாமலே போயிடுவாரு. இப்பதாங்க அவருக்கு தெரியும், ஆளுநர்னு ஒருத்தர் வந்து கேரளால இருந்து ஓடியாந்து இங்க வந்துட்டு இவ்வளவு ட்ரபிள் கொடுப்பாருன்னு இப்பதான் அவருக்கு தெரியும். இன்னும் போக பாருங்க. அங்க இன்னும் கேரளால யாருன்னு முடிவு பண்ணல. பண்ணா அங்க பதவி ஏற்பு போய் அங்க ஸ்டே பண்ணிட்டாருன்னா அவர் எப்ப வருவாருன்னு தெரியாத ஒரு சூழலும் ரிசல்ட் போட முடியாம இருக்குங்க. காலையில செய்தி பத்திரிகையில செய்தியும் வந்திருக்கு, +2 ரிசல்ட் எப்ப போடுவீங்கன்னு கேட்டு. ஏன்னா இவ்வளவு நாள் அது எஜுகேஷன் மினிஸ்டர் வந்த உடனே அவர் முன்னாடி போடுறது வழக்கமா இருக்கு. அதிகாரிகளே போடணும் நியாயமா. ஆனா நம்ம அப்படியான வழக்கத்தை வைக்கல. ஜெயலலிதா மாட்டை கேட்டுட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடணும்னு சொல்லி காத்து கிடந்ததுனால தானங்க மெட்ராஸ்ல அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அதிகார வர்க்கத்தை நம்ம அப்படியே வளர்த்தாச்சு கடந்த பல வருடங்களாக. இப்ப திடீர்னு நிமிந்து நில்லுடா அப்படின்னு சொன்னா ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு நிமிந்து நின்னுதான் அவனுக்கு பழக்கம் இல்லையே. குனின்னு சொன்னா எல்லாரும் முட்டைக்கால் போட்டு தவழ்ந்து போயிட்டாங்க. திடீர்னு எங்க நிமிர, முதுகுதான் கூண் விழுந்து கிடக்க. +2 ரிசல்ட் இன்னமும் போட முடியல, உறுதியான முடிவு எடுக்க முடியல. அது முடிச்சுட்டு காலேஜில் சேர்றவங்க கதி என்ன, எத்தனை லட்சம் பேரு. அப்புறம் எஸ்எல்சி ரிசல்ட் எப்போ போடுவீங்க? அவர் கேரளாவுக்கு போயிட்டாருன்னா அப்புறம் வந்து ஆயுர்வேத சிகிச்சையெல்லாம் எடுத்துட்டு பையதான் வருவாரு. பையதாங்க வருவாரு. அரசே இல்லாம இருக்கும். அதிகாரிகள் உடனே கப்புன்னு பால் மாறுவாங்க. ஏகப்பட்ட அரசியல் குழப்பங்கள் வரும். கண்டிப்பாக சட்டமன்றத்தை நீங்க அதனுடைய மதிப்பை குறைக்கிற ஒரு முயற்சியாங்கிற இடத்துல இருந்து நிச்சயமாக இந்த இடத்துல கவர்னர் சுப்ரீம் இல்லைங்கிறத பதிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. நிச்சயமாக பாபம் சார், ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு நன்றி சார்.